விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களுக்கு எளிதாக எல்லா துறையுடைய பணிகள் நடைபெற வேண்டும், மக்கள் விரும்பிய ஆட்சிக்கு பேரும் புகழும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் தங்களுடைய துறையில் விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு, மக்கள் பாராட்டுகின்ற அளவிற்கு பாராட்டுதலை பெறுவதற்கு பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே தான் வருவாய்த்துறையும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் அதேபோல கமர்ஷியல் டாக்ஸ் பத்திரப்பதிவுத்துறை மூன்றும் எப்படி நம்முடைய பணிகளை ஆற்ற வேண்டும், பத்திரப்பதிவை பொறுத்தவரையிலும் என்ற முறையிலும் ஒவ்வொரு பணிகளையும் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டது. துறையின் அதிகாரிகள் அனைவரும் வருகை தந்து அந்த பணிகளை விரைந்து செய்வதற்காக ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை அடிப்படையில் மக்களுக்கு தேவையான அனைத்து துறையின் சார்பாக மக்கள் விரும்புகிற விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழக முதல்வருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த துறை மூன்றும் இணைந்து பட்டா வழங்குவது, சான்றிதழ் வழங்குவது, முதியோர் உதவித்தொகை, சமூக நலத்திட்டங்கள் என்று பல்வேறு திட்டங்களை இணைத்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். பத்திரப்பதிவு பொறுத்தவரையிலும் வருவாய்த்துறையும் இணைந்து பதிவு செய்ததற்கு பிறகு பட்டாக்கள் காலதாமம் ஏற்படுகிறது என்பதை தவிர்க்கின்ற வகையிலும் டேட்டா என்ட்ரி என்று சொல்வார்கள், அதை எப்படி முறைப்படுத்துவது என்பதை பற்றியும் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கையை விரைந்து செய்வதற்காக துறையின் சார்பாக பல்வேறு ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. துறையின் அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளும் அது கலந்து பேசி அதற்கு பிறகு அந்த பணிகளை விரைந்து நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். குறிப்பாக அன்றைக்கு நான் செய்திகளை சொல்லுகிற போது ஒவ்வொரு கொடுக்கப்படுகிற மனுக்களை 5 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணமே 15 நாட்களுக்குள்ளே அந்த முடிவுகள் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை அன்றைய தினம் நாங்கள் ஆய்வு செய்வதற்கு முன்னால் அதை குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் மிதமான மழைகள் தான் இருக்கிறது. ஆகவே இன்னும் மழை கூடுதலாக தேவைப்படுகிறது, வெப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் மக்கள் எந்த அச்சமும் தேவையில்லை. அதே நேரத்தில் அதற்கான பாதுகாப்பு அனைத்தும் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 அமைச்சரும் இன்றைக்கு இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிற இரு அமைச்சர்களுக்கும் எங்கள் துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். பொதுமக்களின் மனுக்கள் மீது 15 நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.